அன்பர்களே, இன்று யுகாதி பண்டிகை. அனைவருக்கும் இளையத்தின் சார்பிலே யுகாதி பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று புதுக்கோட்டை ஸ்ரீ சாந்தனாந்தர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். இந்த கோவில் புதுக்கோட்டை மாநகரின் மையத்தில் அமைந்துள்ளது. 11ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆட்சி புரிந்த முதலாம் குலோத்துங்க சோழன் கட்டிய சிவாலயம் இது. இதற்கு குலோத்துங்க சோழீஸ்வரம் என்று பெயர். பிற்காலத்தில் சார்ந்தாரை காத்த நாயனார் கோவில் என மாறியது. இப்போது சாந்தநாதர் கோவில் என வழங்கப்படுகிறது. கிழக்கு நோக்கிய ஆலயம். இங்குள்ள சாந்தநாதரை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி நிலைத்து நிற்கும் என்பது ஐதீகம். சுவாமிக்கு எதிரில் ருத்ராட்ச பந்தலின் கீழ் நந்தீசர் வீற்றிருக்கிறார். 4 வேதங்களுக்கும் தலைவியாக விளங்கும் அம்பிகை வேதநாயகி என்னும் பெயரில் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். இவர் கல்வி கடவுளாக இருப்பதால் இவரை வியாழக்கிழமை வழிபடுவது நல்லது. மேலும் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, ராமநாதர், பர்வதவர்தினி ஆகிய சன்னதிகள் தனித்தனியே உள்ளன. இங்குள்ள பல்லவன் குளக்கரையில் முன்னோர்க்கு தர்ப்பணம் செய்து தீபமேற்றி வழிபட்டால் பிதுர்தோஷம், முன்வினை பாபங்கள் அகன்றிடும். இந்த குள நீர் காசியில் பாயும் கங்கை நீராக கருதப்படுகிறது. இதனால் இங்கு வழிபட்டால் காசி ராமேஸ்வரம் யாத்திரை செய்த புண்ணிய பலன்களை அடையலாம். பிரகாரத்தில் துர்க்கை சன்னதி உள்ளது. செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் விளக்கேற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணப்பேறு கிட்டிடும். இங்கு உள்ள சர்க்கரை விநாயகரை சர்க்கரை அபிஷேகம் செய்து வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும். தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவருக்கும் பூஷணி தீபம் ஏற்றி வழிபட கிரக தோஷம் நீங்கிவிடும். 63 சன்னதியில் சிவபெருமான் ரிஷபாரூடராய் காட்சி கொடுத்த நாயனார் என்னும் பெயரில் திருக்காட்சி தருகிறார். பிரதோஷ வேளையில் இங்கு சிவனை வழிபடுவது மிக சிறப்பு. பல்லவன் குல தென்கரையில் ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. பெரிய ஆஞ்சநேயர், சிறிய ஆஞ்சநேயர் என 2 விக்கிரகங்கள் இங்கு உள்ளன. 12 சனிக்கிழமைகள் தொடர்ந்து துளசி மாலை சாற்றி வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும். வடமாலை சாற்றி வழிபட்டால் சனியின் கெடுபலன்கள் குறைந்திடும். முன்வினை பாவம், கிரகதோஷம் நீங்கவும், திருமணத்தடை அகலவும், உயர்கல்வி கிடைக்கவும், கடன்கள் அகலவும் மக்கள் இங்கே வேண்டி நிற்கிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறியது பிறகு சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி அர்ச்சித்து வழிபடுகிறார்கள். ஆணி பெருந்திருவிழா, ஆடிப்பூரம், சம்பக சஷ்டி, தைப்பூசம், மாசி மகத்தன்று தெப்பம், பிரதோஷம், தேய்பிரை அஷ்டமி போன்றவை இங்கு விழா நாட்கள். காரண ஆகமப்படி பூஜைகள் நடைபெறுகின்றன. வாழ்வில் இனிமை நிலவ புதுக்கோட்டை ஸ்ரீ வேதநாயகி சமேத ஸ்ரீ சாந்தநாதரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.